வெல்கம் டு Cookhousesamayal. வாங்க இன்னைக்கு தேன்குழல் முறுக்கு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் அரை கப் அளவுக்கு உளுந்து நான் எடுத்திருக்கேன். இந்த உளுந்து எப்பயும் போல் இல்லாமல் கோல்டன் கலருக்கு பண்ணாமல் ஒரு வாசனை வந்த உடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது கலர் மாறிச்சுன்னா முறுக்கு வெள்ளையாக வராது, அதனால தான். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். பொட்டுக்கடலை 1/4 கப் எடுத்திருக்கேன். இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது 500 கிராம் அளவுக்கு வரும். பொட்டுக்கடலை மாவு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அது ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த உளுந்தை இது போல் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரை கப் அளவுக்கு இதை சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், அதையும் இதில் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதையும் இதில் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, அதையும் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதையும் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால இது போல் ஒரு கரண்டியோ அல்லது ஸ்பூனை வச்சே ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாம். எல்லாமே ஃபுல்லாக நல்லா கலந்ததுக்கு அப்புறம் பாருங்கள், இது போல் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப தண்ணி நிறையவும் வேண்டாம், கம்மியாகவும் வேண்டாம். அது கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு முறுக்கு நல்லா வரும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். உளுந்தில் பார்த்திங்கன்னா போனுக்கும் ஹார்ட்டுக்கும் கிட்னிக்கும் நரம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே போல் பொட்டுக்கடலை மாவில் பார்த்திங்கன்னா நிறைய மினரல்ஸ், கால்சியம், காப்பர் அப்படின்னு நிறைய இருக்குது. மாவு இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இது போல் 3 ஓட்டை இருக்கக்கூடிய அச்சு நான் எடுத்திருக்கேன். இதை முறுக்கச்சில் சேர்த்துடலாம். பாருங்கள், இது போல் மாவு கொஞ்சோண்டு எடுத்துட்டு இதை நல்லா இது போல் உருண்டையாக பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இந்த முறுக்கச்சில் நான் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி பண்ணிவிட்டு இதை உள்ளே நம்ம சேர்த்துடலாம். தண்ணி நிறைய ஆனாலும் உடஞ்சி போயிடும், நம்மளால் புளியவே முடியாது. கெட்டியாக இருந்தால் சுத்தமாகவே நம்மளால் அழுத்தவே முடியாது. பாருங்கள், கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் இது போல் கொஞ்சோண்டு நீங்கள் அழுத்தினாவே நல்லா வரும். இது போல் வந்தாவே மாவு நல்ல பதத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது போல் நம்ம கை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிதமான சூட்டில் வச்சுட்டு இது போல் முறுக்கை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். முறுக்கு உள்ளே சேர்த்துன உடனே நிறைய பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த பபிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்குற வரையும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு. இந்த டைமில் முறுக்கை நம்ம வெளியே எடுத்துடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சதுன்னா என்னோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.